வியூவர்ஸ், பிக் பாஸ்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு நேரம் வந்துருச்சு. பாரோட அம்மா பிக் பாஸ்ல என்ட்ரி ஆயிட்டாங்க. இப்போது லைவ்ல போய்கிட்டு இருக்குங்க. டுடே எபிசோட்ல வந்துடும். எப்பவும் போல் யாருடைய ஃபேமிலி என்ட்ரி ஆகிறாங்களோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேமை முடிச்சுட்டு தான் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ பார்வதியும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு போயிட்டாங்க. பிக் பாஸ் டோரை ஓப்பன் பண்ணதும் பார்வோட அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. லிவிங் ரூமில் பார்வதி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. கமருதீனும் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து, அம்மா எப்படி இருக்கீங்க, ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க, உடம்புலாம் எப்படி இருக்குன்னு கேஷுவலாக பேசுகிறாரா அம்மா. ஸோ இப்போவே காக்கா பிடிச்சாதானே அடுத்த வர சம்பவத்துக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். பாருவுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்ஸை அவங்க கொடுத்துருக்கிற பிளேஸில் கரெக்டாக வைக்கணும். அதை சாதாரணமாக வைக்க முடியாது, கொஞ்சமாக நகர்த்தி திருப்பி தான் வைக்கணும் ஒரு பாலாக. ஸோ நீங்கள் 2 பால் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி கூட நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாரு எப்பயும் போல் சீன் போட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பிக் பாஸ் எப்படி பிக் பாஸ் அப்படிலாம். ஸோ அவங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பாலுமே கஷ்டப்பட்டு எப்படியோ போட்டுட்டாங்க. ஆனால் பிக் பாஸ் விடுவாரா? சும்மா விட மாட்டாரே. என்ன பாரு முடிச்சிட்டிங்களா? நான் உங்களை 3 பால் போட சொன்னேன், நீங்கள் என்னடானா 2 பால் போட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே பாரு மூஞ்ச பார்க்கணுமே. பாரு பிக் பாஸ் அதில் 2 பால் தான் போட்டிருக்காங்க, நீங்கள் என்னடானா 3 பால் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரூல்ஸை எடுத்து படிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னதும் 10 மணிக்கு மாடிக்கு வந்தா நீ என்ன காதலிக்கிறதாக அர்த்தம். பாரு படிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 2 பால் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும், ஓகே நீங்கள் மட்டும்தான் விளையாடுவீங்களா, ஏன் நான் விளையாட மாட்டேனா அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. அதாவது பாருவை பிக் பாஸும் நல்லா கலாய்ச்சி விட்டாரு. பாருவுக்கு அவங்க அம்மா பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி. எப்பயும் போல முத்தமழை அன்பு மழைன்னு எல்லாமே பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அம்மா வந்துட்டாங்க ஆனால் அண்ணாவுடைய ஃபேமிலி வர முடியலையே அப்படின்றது தான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் 24 hours இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்க அண்ணாவுடைய ஃபேமிலி வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதனால பாருவுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. பாருக்கு என்னமோ அவங்க அம்மா வந்ததே ஹாப்பி தான், இருந்தாலும் உள்ள நடக்கிற விஷயம்லாம் பாருக்கு தெரியும் இல்லையா. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எப்படியும் நம்ம அம்மா பார்ப்பாங்க, ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற பயம் பாருக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கு. பாரு அம்மா சிரிச்சுக்கிட்டே பேசும்போது, அப்பாடா நீ சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க, அப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு பாரு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலுமே பாருக்கு ஒரு பயம் இருக்கு, ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ள பூகம்பம் மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, ஏன் எல்லாம் ஓகே தான், எதுக்கு இப்போ தடுமாறுற, என்னாச்சு அப்படின்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் கேட்குறாங்க. பாருவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியாததும் ஒன்றும் இல்லை, நீ பார்க்காததும் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால தான் பாரு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நல்லதாம்மா விளையாடுற, நல்லா விளையாடு, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதையும் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் கமருதீனோட ஃபேமிலி வந்தால் தான் என்ன நடக்க போகுதுன்றத தெரியும். ஒருவேளை அவங்க அம்மா கமருதீன் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. என்னமோ அவங்க ஃபேமிலி வந்தால் தான் என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்போவுமே அவசரப்படக்கூடாது ஒரு விஷயத்துக்கு.